ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சு பார்த்த வரைக்கும் அவனோட ஃபேமிலி கூட பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட ரொம்ப குஷியாகிட்டா. கூடிய சீக்கிரத்தில் உங்க அப்பாவை புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்துட்டு நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு. ஹீரோ அவனோட ஃபேமிலிலாம் அதே ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட கசின் வந்துட்டு அங்கே ஹீரோடைய பிரதர் அவ தேடி வரா. ஸோ அப்போ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் 10 மில்லியன் பணத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்க இருக்கான் எதுவும் தெரியல. அவன் ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணப்ப அவங்களும் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு தாங்க. அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு இப்ப எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகும் போல. இந்த விஷயத்த கொஞ்ச நாள் வந்துட்டு சைலண்டா வச்சுக்கிறீங்களா? நான் எப்படியாவது வந்துட்டு அவனை கண்டுபிடிக்க பாக்குறேன். அப்படி அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த படத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். கண்டிப்பா நான் வந்துட்டு தப்பான ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. உன்னைய பத்தியும் ஹீரோயினை பத்தியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஜென்யூனாவே வந்துட்டு நல்ல ஒரு பர்சன் தான். ஸோ ஒன்னு நாங்க கண்டிப்பா சந்தேகம் எல்லாம் படல. இருந்தாலும் வந்துட்டு இதனால ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகும்ன்றதா எனக்கு ஒரு யோசனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அப்பதான் வாக்கிங் போயிட்டு அந்த பக்கமா வராங்க. ஸோ இங்க கசனை பார்த்தோன்னே என்னாச்சு ஏதாச்சும் நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்க, அவளும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வேலையா இருந்தேன், இந்த ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதனால தான் என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு ஸ்டாக் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஹீரோயின் வந்துட்டு அவ கூட தான் போயிட்டு இருக்கா. பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கும் போது அவ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மாக்கு கூட தான் நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அதாவது அவளுடைய கசனுடைய பாய் ஃப்ரெண்ட் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி வந்து சொல்லிட்டு இப்ப புலம்பிட்டு இருக்காங்க. சோ இப்ப அவங்க ஆன்டி என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்களால சத்தியமா அந்த பணத்தெல்லாம் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க மேல தப்பே கிடையாது. எவனோ ஒருத்த பட்ட தப்புக்கு என் பொண்ணு இதுக்காக தண்டனை அனுபவிக்கணும். நீ எப்படியாவது போய் ஹீரோ கிட்ட பேசு. அவன் தான் பணம் கொடுத்தவ. அது மட்டும் இல்லாம தானே அவனை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற. சோ உன் பேச்சு கேட்காம அவன் எப்படி நடந்துப்பான்? அவனோட கசனுக்காக நீ இதை கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு பாடுபடுத்திட்டு இருக்கும் போது அவளோட கசன் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா ஸ்டாப் பண்றா. அம்மா அவளை எதுக்கு தொல்லை பண்றீங்க? என்னோட தப்பு இது. நான் தானே பொறுப்பா வந்துட்டு காசை வச்சிருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவும் என்ன பேசிட்டு இருக்க நீனு, உண்மையில பழிய போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பா அவளோ இதெல்லாம் கம்முன்னு இருங்கம்மா, இந்த பணத்தை நான் தான் படைச்சாகணும்னு உடனே, நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க சாப்பிடாம இருந்தா கூட இந்த பணத்தை நம்மளால அடைக்க முடியாது. உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ அமைதியா இரு, கடங்காரியா இருந்து சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோனோட அப்பாவும் அமைதியா இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி வராங்க. அந்த சமயத்துல இந்த விஷயத்த என்னோட அப்பாவும் நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். கடன் பட்டிருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. சோ இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோவும் அதையும் எதுக்காக ஒன்னா சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் ஷாக்ல அப்படியே இங்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் இல்ல, நாங்க தான் வந்துட்டு எப்படியோ எங்க ஃபேமிலி வந்து இந்த பண விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டோம். நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னாலுமே எங்களை நம்பி நீங்க கொடுத்த பணம் தானே அது. சோ அந்த பணத்தை வந்து நாங்க திருப்பி அடைக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோடைய சிஸ்டருமே வந்துட்டு சொல்றாங்க, இல்ல அந்த பணத்தெல்லாம் வந்து நம்ம பத்தி பேச வேண்டாம், அந்த பணம் கொடுக்காதனாலுமே பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும், நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, நீங்க கடன் அடைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ஒன்றும் அது வந்துட்டு பணத்தை ஏமாத்தலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனோட அப்பா மட்டும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே கிடையாது. சோ எங்க ஃபேமிலிக்காக நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட கசன் என்ன சொல்றா, எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது, இங்க வந்து என்ன தத்தெடுத்து தான் வளர்த்திருக்காங்க, அதனால கல்யாணத்தை நிறுத்தாதீங்க, இந்த கடன் வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட விஷயம், நான் அதை அடைச்சுக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே எதுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறா. சோ இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து அவளை பயங்கரமா திட்டுறாங்க. அவ என்னன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்லிட்டு இருக்கா. அவனோட அப்பா மட்டும் பிடிச்ச பிடியில இருந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், கடன் அடைக்கிற வரைக்கும்ன்றாரு. சோ ஹீரோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயினை கையை பிடிச்சு தரத்தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்துடுறான். சோ ஹீரோயின் வந்து எதுவுமே தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இந்த கல்யாணம் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். ஹீரோயின் அப்பயும் அமைதியா இருந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாணம் எதுக்காக பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ அப்பயுமே சைலண்டா இருக்கா. இதனால ஹீரோ வந்து கடுப்பாக்கிடுறான். நம்ம கல்யாணம் பண்ணும் போது வந்துட்டு என்ன வாக்கு எடுத்துக்கிறோம், குட் ஹெல்த்தா இருந்தாலும் பேட் ஹெல்த்தா இருந்தாலும் இல்ல புவர் அண்ட் ரிச் எதுவா இருந்தாலும் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்றோம். அப்படி இருக்கப்போ இந்த பண விஷயத்துக்காக நீ எதுக்காக வந்துட்டு என்னை விட்டு போகணும்? அது மட்டும் இல்லாம நாளைக்கே நான் வந்துட்டு பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தனாக்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயினும் எனக்கு எங்க அப்பாவோட பேச்சையும் கேட்கணும், உன்னோட பேச்சையும் கேட்கணும், நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறதுனால எனக்கு யார் பேச்சு கேட்கறது என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி இந்த கல்யாணம் வந்து என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும், ஆனா இப்போதைக்கு இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ அடுத்த நாள் பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வழி அனுப்பலான்ட்டு வராங்க. ஹீரோனோட அம்மாவும் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறத வந்துட்டு தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல பரவாயில்ல, எங்களை பத்தி அங்கிள் இன்னும் புரிஞ்சுக்கல, அதனாலதான்
இப்படி பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு அந்த பணம்லாம் முக்கியம் கிடையாது, அதுக்கெல்லாம் நாங்க வேல்யூ பண்ணல, ஹீரோயின் எப்படி அவளோட கசன் எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், சோ இதுல வந்துட்டு நாங்க யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் வந்துட்டு இவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறா. கூடவே அவங்க அப்பாக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரியவும் வைக்க சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு ஃபைல் எடுக்கிறா பேக் பண்றதுக்கு. அப்போ வந்து அந்த ஃபைல்ல வந்து இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் கொட்டிட அவங்க அம்மாவும் அவளும் சேர்ந்து அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, அதுல ஹீரோயினோட ஃபேமிலிய ஹீரோவுடைய தங்கச்சி வந்து ஸ்பை பண்ணால அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. சோ இதை பார்த்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடுது இவங்களுக்கு தெரியாம ஹீரோ வந்து ஆள் வச்சு ஸ்டாக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. இவ என்ன நினைச்சுக்கிறானா ஹீரோவுடைய தங்கச்சி பண்ணதை ஹீரோ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. சோ இப்ப அவங்க கிட்ட போயிட்டு அவ கேக்குறா, இந்த மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாம் உன்னோடது தானே, நான் தான் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடியே உங்ககிட்ட என் ஃபேமிலியை பத்தி தெளிவா சொல்லிட்டேனே, அப்படி இருந்தும் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஈவினிங்கே நீ இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபேமிலியை வளைச்சு போட்டோ எடுத்திருக்க, எங்களுக்கு பின்னாடி எங்களை பத்தி வந்து சர்ச் பண்ணிருக்க அப்படின்னா உனக்கு என் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இவ்வளவுதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஹீரோவுடைய சிஸ்டர் அவங்க சவுண்ட் கேட்டு வந்துடுறா. சோ இப்ப அவ சொல்றா, நானே கன்ஃபர்ஸ் பண்றேன், இதெல்லாம் இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதெல்லாம் நான் பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அவ பண்ணிருக்கலாம், அவ பண்ணலனாலும் டேட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நான் இந்த வேலையை பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் ஆயிடுது. சோ இப்ப வந்து ஹீரோடைய பிரதர் என்ன சொல்றான், ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ தப்பாலாம் நினைச்சுக்காத, இது இவங்க ஃபேமிலியில எல்லாருமே பண்றதுதான், நம்ம ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வழியை யூஸ் பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு ரூட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதை நீ வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, உன்னை சந்தேகப்படுறதெல்லாம் நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் எதுவும் வந்து ட்ரை பண்ணல. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட இதே விஷயத்த சொல்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஏதோ வந்து குற்றவாளிங்க மாதிரி அவங்க ஏதோ நம்மள வச்சு ஸ்பை பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு தெரியாம, இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்குமே நம்ம எல்லாரையும் தெரியும், நம்மளாம் வந்துட்டு நம்ம தாத்தா காலத்து பரம்பரையில இருந்து இதே இடத்துலதான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்டே நேர்ல வந்து விசாரிச்சுக்க வேண்டியதானே, எதுக்காக இந்த திருட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனோட அப்பாவும் நம்மளும் தானே வந்துட்டு இந்த பையனை பத்தி கேள்விப்பட்டோன்னே அவனை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணோம், அதனால இதுல தப்பு எதுவும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அதுக்கப்புறமா அங்க கரெக்டா வந்து ஹீரோயினை பிடிச்சு அவள்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியா எடுத்துட்டு வந்துடுறான். சோ அதுக்கு பிறகு வந்து அவன் பேசுறான், இந்த மாதிரி கல்யாணம் வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் வேண்டாம், எனக்கு வந்து இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போதைக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, போட்டோஸ்னால சொல்லல, என்னோட அப்பா சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், எனக்கு அதுதான் கரெக்ட்னு தோணுது, கடன் இருக்கும் போது வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்காது, அப்பாவுமே அதான் ஃபீல் பண்றாரு, கடனை வாங்கிக்கிட்டு அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு பொண்ணை வந்து கொடுத்தோம்னா அது வந்து பொண்ணை விற்கிற மாதிரி இருக்கு, அதனால அந்த செயலை பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, எனக்குமே அது சரியா தான் படுது, உன்னுடைய கடன் எல்லாத்தையுமே அடைச்ச பிறகு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கு 3 வருஷம் டைம் கொடுக்கறதாகவும் சொல்லிடுறான். சோ அடுத்தது அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க இல்லையா, அப்போ இங்க ஹீரோயினுடைய கசன் வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல அவளுக்கு பிசினஸ்க்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றா. சோ இப்ப இந்த பணம் வந்து திருடு போயிடுச்சு இல்லையா, அதனால அவளோட பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த அவர் பையன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான்றதுனால 5 மில்லியன் வந்து அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்துறாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சோ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இவங்களுடைய சேவிங்ஸ், அதாவது நம்ம ஹீரோயின் அப்புறம் அவளோட கசன் கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்துட்டு நீயும் சேர்த்தோம்னா முக்கால்வாசி கடன் வந்து அடைஞ்சு போற மாதிரி தான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவளுக்கு பிசினஸ் பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணணும் காலேஜ் டேஸ்ல இருந்தே ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ அதுக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சுனும், அதுக்காகத்தான் வந்துட்டு நிறைய காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனா இப்படி நடுவில் ஆனதுனால இந்த ட்ரீமை விட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, பேசாம இப்ப நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த பணத்து கூட நான் இன்னும் ஒரு 3 மில்லியன் பணம் தரேன், அதோட உன்னோட பிசினஸ் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ, அதை எனக்கு 10 மில்லியனா மாத்தி என்கிட்ட கடன் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, அவளுக்கு அவ ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், அதாவது அவ கசனை வந்துட்டு அம்போன்னு தனியா விட்டுட முடியாது இந்த ஒரு செயலுக்காக, அதனால ஹீரோவுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய தன்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு அவ கசன் கூடவே சேர்ந்து பிசினஸ் பண்ண போறதா சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். சோ இதுக்கப்புறம் வந்து அவ குவிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவங்க 2 பேரும் வந்து ஸ்டோர் வந்து ரெண்ட் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு லைட்டா தோணுது, ஹீரோ ஏதாவது வேலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு சம்பந்தம் இல்லாத அபார்ட்மெண்ட் தான் வேணும், நாங்க வந்து ரெண்ட் ஃபுல் அமௌண்ட் நாங்களே தான் பே பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து உடனே தனியா போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோ வந்து ஆல்ரெடி இது எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான், ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஆளுக்கு ஏத்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்து அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். சோ இங்க பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அங்க ஹீரோனோட அப்பா அவளுக்காக முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ வந்து இப்போ என் பொண்ணு இந்த இடத்துல தான் லிவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, 2 பேரும் லிவிங் டுகெதர்ல தான் இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்றா. நீங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ எதுக்காக ஒன்னா லிவ் பண்ணணும், ஏன் பிரேக்கப் பண்ணல, எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம், எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல இந்த பணத்தை அடைச்சாதான் கல்யாணம்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்படி இருந்தும் நீங்க பிரேக்கப் பண்ணிக்காததுன்னு காரணம் எனக்கு புரியவே மாட்டேங்குது எவ்வளவு யோசிச்சாலும் அப்படின்னு சொல்ல, நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம், அதுல எந்த சேஞ்சும் நடக்க போறது இல்ல, இந்த வருஷம் இல்லைனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், அதுல நாங்க 2 பேரும் ஷுவரா இருக்கோம், அதனால நாங்க ஒன்னாதான் லிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, நீ சொல்ற இந்த பதில கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன் மேல கொஞ்சம் நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிருக்கு, இருந்தாலும் இந்த கடனெல்லாம் அடைக்காத வரைக்கும் வந்துட்டு எனக்கு மனசு வந்து கேட்காது, ஸோ நான் சொல்றதுக்கான காரணம் உனக்கு இப்ப வேணா புரியாம இருக்கலாம், பிறகு யோசிச்சு பார்க்கும்போது புரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு பொறுமையா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவர் வந்து ஹீரோவை இப்பதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஷாப் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. இங்க அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவர் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க காசுன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் போல வந்துட்டு கையில கொடுக்கறாரு. நம்ம ஹீரோயினும் இது வந்துட்டு ரொம்ப அதிகம், இந்த அமௌண்ட்ல எனக்கு வேணாம் அப்படின்னு உடனே 10 மில்லியனோட கணக்கு பண்ணா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் உன் அப்பாவால இவ்வளவுதான் முடியும், இதை பத்திரமா வச்சுக்கோ, இதான் கம்மி அமௌண்ட்னு நினைச்சுக்காத, இது ஏதாவது வகையில உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. இப்போ கொஞ்ச நாள் அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் இந்த 3 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டோரியில அடுத்தது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட கசனும் சேர்ந்து ஜுவல்லரி ஷாப் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டிட்டு இருக்கா. ஸோ அதுல வந்து இந்த ரெட் கலர் நல்லா இருக்கா இல்ல பிங்க் கலர் நல்லா இருக்கான்னு ஏதோ ஒன்று கேட்கும் போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம ஒன்று சொல்லிடுறான். ஸோ இது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு ரெட் கலர்லாம் பார்க்க முடியாது, எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் வேணும்னே வந்து அவனை டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா. கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினும் அவளோட கசனும் சேர்ந்து அந்த ஜுவல்லரி ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதுக்காக இங்க ஹீரோ அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனில, அதாவது இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஒரு பார்ட் ஹீரோட ஃபேமிலின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் மீடியா எல்லாமும் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகவே அங்க நிறைய கூட்டம் எல்லாமும் வருது. அந்த கடையில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனுக்கு தெரிஞ்சவனா இருக்க, வேங் இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த வேங்குங்கிற பர்சனும், நான் இப்பதான் வந்துட்டு அப்ராட்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு இங்க தான் ஜுவல்ஸ் எல்லாம் டிசைன் பண்றக்கூடிய ஒரு ஜாபுக்கு சேர்ந்திருக்க இன்டர்வியூக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினும் இவன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோவும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, ஏற்கனவே தெரிஞ்சவன் தான், நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். அவன் யாரு என்னெல்லாம் டீட்டெயில் எல்லாம் கொடுக்கல. அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா லீஷாக்கும் அப்புறம் நம்ம கியூக்கும் வந்துட்டு மேரேஜும் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுடைய மேரேஜ் வந்து ரொம்ப ஒரு இன்டிமேட் வெட்டிங் மாதிரி தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும்தான் இவங்க இன்வைட் பண்ணிட்டு பண்றாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம ஹீரோவும் வந்து லீச்சா தன்னோட தங்கச்சி மாதிரி, ஸோ என்னைக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் சரி தன்னை வந்து தயங்காம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவளுக்கு நிறைய எமோஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அப்புறம் அவங்க 2 பேரையும் அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோனுடைய அந்த ஷாப்பும் வந்துட்டு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து இப்பதான் மனசுல வந்துட்டு ஃபீல் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹீரோக்கு ஒரு சப்பார்டினேட் மாதிரி தான் இருந்தேன், ஆனா இப்ப பினான்சியலா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு பிறகுதான் ஹீரோக்கு ஈக்குவலா தானே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனில வந்துட்டு அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம ஹீரோயின் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. அவ அதுல வின் பண்ணி நம்ம ஹீரோ கூட டான்ஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதே சமயத்துல டான்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஜுவல்லரி ஷாப்ல இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது தான் அங்க வேங் இருக்கான் இல்லையா, அப்ப வந்து அவனுக்கு நம்ம ஹீரோனோட கசன் மேல வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ இன்டெரக்டா அவன் அப்பப்பா அவகிட்ட சொல்லிட்டு தான் இருப்பா, ஆனா இவளை வந்து பிடி கொடுக்கவே மாட்டா. இப்ப அந்த மாதிரி தான் அவளை வீட்டுல கொண்டு போய் சேஃபா டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஷாப்புக்குள்ள நம்ம ஹீரோ கசனுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் வந்து வரான், பணத்தெல்லாம் திருடிட்டு போனானே அவன் வரான். ஸோ வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீ இங்க என்ன பண்ற, எப்ப வந்த, பணம் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். எப்படி இத்தனை நாள்ல வந்துட்டு இவ்வளவு பணத்தை நீ வந்து செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது, உனக்கு என்ன பணத்துக்கு குறைச்சல், நான் ஒரு விஷயம் வந்து கத்துக்கிட்டேன் தெரியுமா, ஹீரோக்கு அந்த 10 மில்லியன் வந்து தேவையே இல்லை, அவன் அதனால தான் இவ்வளவு ஃப்ரீயா உன்னை வந்து கேஸ் எல்லாம் கொடுக்காம வந்துட்டு விட்டு வச்சிருக்கான். ஸோ அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படின்றவனும் கடையை நல்லா சுத்தி பார்த்துட்டு, இந்த கடை நல்லா வசதியா இருக்கு, நல்ல மெயினான ஏரியால தான் இருக்கு, இதெல்லாம் எங்க அப்பாவை கொடுத்த பணம் தான் இல்ல, அப்படி ஹீரோக்கு வந்து அவன் 10 மில்லியன் பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவுடைய 5 மில்லியன் எனக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு, அதனால மரியாதையா அந்த 5 மில்லியன் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பிரச்சனை பண்றான். இதை கேட்டோடனே அந்த கசனும் வந்துட்டு, நீ மரியாதை இங்க இருந்து போயிடலாம், போலீஸை கூப்பிடுவேன், ஏற்கனவே பணத்தை தூக்கிட்டு ஓடினது பத்தாம இப்ப இருக்கிறதுலயும் பிரச்சனை பண்றதுக்காக ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போலீஸை கூப்பிட்டுருவியா, எங்க தைரியம் இருந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ஹராஸ் பண்றதுக்காக அவன் ஆரம்பிக்கிறான்.
நடுவில் இருக்கக்கூடிய வாங்கு வந்துட்டு இவங்க 2 பேர் சண்டையை விலக்கி விட 2 பேருக்கும் வந்துட்டு அப்படியே கை சண்டை ஆகுது. அந்த சமயத்துல இங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றா, வேங்க பிடிச்சி தள்ளி விடும் போது அங்க ஒரு கிளாஸ் மேல போய் விழுந்து இவனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுறது. ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்ல உடனே அவ கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. பார்த்தா போலீஸ் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அதுக்கு பிறகு சேஃபா இருக்க சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போன உடனே தான் இங்க கசின் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் லாயருக்கு கால் பண்ணிட்டேன், சோ பணத்தை வந்து திருடிட்டு போன வேலைக்கும் அப்புறம் இப்ப வந்து இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணதுக்கும் சேர்த்து அவனுக்கு 2 கேஸா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டு இப்ப அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பேன், அதனால நீயும் ஹீரோவும் வந்துட்டு பேசாம கிளம்பி போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேங் கூட இருக்கிறதுக்காக ஒத்துக்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்த உடனே அவ ஹீரோ கிட்ட வேங்க பத்தி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. வேங்குக்கு ஹீரோ என் கசன் மேல ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ் இருக்க போல, நிறைய முறை ட்ரை பண்ணிட்டான், பட் ஆனா இவ தான் பாக்குறதுக்கு சின்ன பையனா இருக்கான்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா எனக்கு என்னவோ அவனை பார்த்து சின்ன பையனா இல்ல, இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கான், சரிதான் வயசுல கம்மி தான், இருந்தாலும் ஆள் ரொம்ப மெச்சூர்டா தான் தெரியறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே அமைதியா இருந்துட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல ஹீரோ என்ன பண்றானா, இந்த மாதிரி வந்துட்டு நாளையில இருந்து நீ அந்த ஷாப்புக்கு போக கூடாது, இனிமே வீட்லயே இரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகிறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு உன்னோட சேஃப்டில வந்து நான் விளையாட மாட்டேன், இப்ப இன்னைக்கு வந்த மாதிரி அவன் திரும்ப ஏதாவது நீ தனியா இருக்கப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டானா வேங் வேற கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாகணும், அதனால அங்க துணைக்கு ஆள் இல்ல, நீ போக கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் என்னோட கசனுக்காக நான் போய் தான் ஆகணும், என்னோட ஃபேமிலிக்காக நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேசி பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவனும் அடுத்த நாள் என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாப்புக்கு போறச்ச அவளுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் எங்க போனாலுமே வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு இன்னைக்கு கடை க்ளோஸ்டு, நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறா. அதுக்கு பிறகுதான் அவங்க 2 பேரும் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இதெல்லாம் வேண்டாமே, நீ அது பெரிய ஆளு, அதனால உனக்கு பாடி கார்ட்ஸ் தேவை, எனக்கு எதுக்கு பாடி கார்டு, அதெல்லாம் வேண்டாம், இவங்களெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு, கஸ்டமர்ஸே உள்ள வர மாட்டாங்க போல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் உன்னோட சேஃப்டியில நான் விளையாட மாட்டேன், இங்க வந்து உன்னோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி, ஆனா உன்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் கேரண்டி கிடையாது, அதுல நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் கடுப்பாகிடுறா. அதுக்கப்புறமா லீஷுவையும் நம்ம ஹீரோடைய சிஸ்டரையும் வந்துட்டு அவ பார்க்கும்போது இதே விஷயத்த சொல்றா, இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் வச்சு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு. சோ லீஷு என்ன சொல்றான், ஆமா அவன் கொஞ்சம் ஓவரா தான் கொந்தளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவனுடைய சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோக்காக சப்போர்ட் பண்றா. நீ ஹாஸ்பிட்டல் அடிபட்டு இருந்தப்போ ரொம்பவே பயந்து போயிட்டான் தெரியுமா, சோ திரும்ப அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்காகத்தான் அவன் நல்லது பண்றா அப்படின்ன உடனே அதானே நீ உன் பிரதருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் முணங்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் சரி பரவாயில்ல, எனக்கு பாடி கார்ட்ஸ் கூட இருந்தாதான் ஹீரோ ரிலாக்ஸ்டா இருப்பானா, அவனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அந்த சமயத்துல ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால அந்த பொண்ணு இப்ப இங்க வரா. சோ அவ லீச்சாவையும் ஹீரோவுடைய சிஸ்டரையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ அவ ஆக்ட்ரஸை நேர்ல பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரே குஷியா இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த சமயத்துல அந்த பொண்ணு வந்து லீச்சாவை பார்த்துட்டு நீ எதுக்காக வெட்டிங்க்கு வந்து என்ன இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு லீச்சாவும் கொஞ்ச நேரம் தங்கிட்டே இருந்துட்டு இல்ல அது ரொம்ப இன்டிமேட் வெட்டிங், ரொம்ப க்ளோஸ் பீப்புள் தான் கூப்பிட்டேன், நிறைய பேர்லாம் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கண்ணில் அப்படியே பல்ப் எறிகிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்க லீச்சா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வந்து அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இவ அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணி வச்சோடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை மேலே கீழே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே விசாரிக்க ஹீரோயினும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வச்சிருக்கக்கூடிய அவங்க ஜுவல்லரி ஷாப்போடைய பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் என்ன பண்றானா, இந்த மாதிரி நான் ஒரு ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஜுவல்லரி ஷாப்க்கு, இந்த ஷாப் யாரோடது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோனோட தான் தெரிஞ்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி சொல்றா. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கும் குஷி தாங்கல. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம், நீங்க எப்போ வரேன்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. தெரியல என் ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. ஹீரோ வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு பிறகு வந்து இதே விஷயத்த பத்தி லீச்சாவும் அப்புறம் ஹீரோவுடைய சிஸ்டரும் பேசுறாங்க. ஸோ அப்ப அவங்க வந்து லீச்சா என்ன சொல்றானா, எனக்கு இது நல்லதா படல, அந்த பொண்ணு வந்துட்டு என்னைய மாதிரி கிடையாது, ஹீரோ வந்து முன்னாடில இருந்து டேட் பண்ணிருக்கா, 2 பேருக்கும் மியூச்சுவலா ஃபீலிங்ஸ் இருந்தது, அதனால நீ அந்த பொண்ணு கூட வந்துட்டு க்ளோஸா இல்லாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றா. ஹீரோவுடைய சிஸ்டருமே வந்துட்டு ஹீரோக்குமே இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு, அதனால இது வேண்டாமே அப்படிங்கும் போது இல்ல ஜுவல்லரி ஷாப்புக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும், ரீச் ஆகும், இந்த பொண்ணு நல்லா ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றதோட நீங்க எல்லாரும் எதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியல, ஹீரோவை நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றா. நீ நம்புறியா இல்ல வந்துட்டு நீ வெகுலியா இருக்கியான்னு எங்களுக்கே இன்னும் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய மேனேஜர் கிட்ட இருந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆடுக்கு என்னைக்கு வந்து டைம் வேணும், என்னைக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கெடியூல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு
ரொம்பவே குஷி ஆகிடுறா. அதே சமயத்துல தான் அங்க ஹீரோக்கு அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்தே மெசேஜ் வருது, நான் இந்த ஆட் வந்துட்டு பண்ண போறேன் ஹீரோயினோட கம்பெனிக்காக, உன்னைய வந்து அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே வச்சிடறான். ஹீரோயின் வந்துட்டு இப்ப அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து பேசினதை ரொம்ப சந்தோஷமா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும், உனக்கு அந்த ஏஜென்ட் மெசேஜ் பண்ணதுக்கே நீ இவ்வளோ ஆட்டம் ஆடுறியே, எனக்கு இந்த பொண்ணை மெசேஜ் அனுப்பியிருக்கா பாருன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவன் போனுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் வந்து காட்டுறான். ஸோ இது எப்போ எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக இப்படி ஒரு மக்கா இருக்கானு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும், நான் ஏன் மக்கு, நம்ம ஜுவல்லரி ஷாப் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்ன புரியுதோ என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு இதுவும் கிட்ட பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினும், அவ உன்னோட எக்ஸ் தானே, சோ எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு உடனே, என்ன இதுக்காக இவ்வளவு நம்புற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை ரொம்ப நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா நம்ம ஹீரோக்கும் வந்து மனசு குழுகுலுன்னு ஆகிடுது. கொஞ்ச நாள் அப்படியே ஓடிடுது, அந்த ஷூட்டுக்கான ஸ்கெடியூல் எல்லாமும் வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஷூட்டுக்கு நடுவில் எப்பயாவது ஹீரோ வந்து முடிஞ்சா வர சொல்லு, அவனை மீட் பண்ணணும், அவன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து கன்வே பண்றா. ஹீரோ அங்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு உடனே, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாயேன், அந்த ஆக்ட்ரஸ் அப்பதான் சந்தோஷப்படுவா, அப்பதான் ஷூட்டும் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரி பரவாயில்ல உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கு பிறகு ஷூட் நடக்கிற அன்னைக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து காசப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஹீரோட சிஸ்டரும் லீச்சாவும் சேர்ந்து, ஹீரோ கண்டிப்பா வருவானா என்ன அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஹீரோயின் கரெக்டா அந்த சைடுக்கு வந்த உடனே அந்த பொண்ணை வந்துட்டு ஓடி போய் நம்ம ஹீரோவை மீட் பண்றா. ரொம்ப அவனை மிஸ் பண்றதாலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஆமா பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க வரா. வந்த உடனே வந்துட்டு ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு ஓடி வந்து அவனோட கையை கோர்த்துக்கிறா. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு, என் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு நான் அஃபிஷியலா அறிமுகப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் என்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறா. இதை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ உட்பட அத்தனை பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணும் வந்துட்டு ஃபியான்சேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்றா. நீ ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் சாரி மறந்துட்ட போல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும், நான் தான் சொல்றேனே என்னோட ஃபியான்சேவா தான், இப்ப நானும் என் சைட்ல இருந்து அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவங்க பேசுறத வந்துட்டு அங்க மீடியா பீப்புள் வந்து காதுல வாங்கிட்டு உடனே ஓடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவங்க நிஜமா இவங்களோட ஃபியான்சேவா, நீங்க இந்த கம்பெனில வந்துட்டு உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் ஏதுலாம் கேட்டுட்டு இருக்கும் போது, இந்த ஸ்டோர்ல வந்து நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விளக்குறான். கூடவே வந்துட்டு இந்த ஸ்டோருக்கு ஃபுல்லா ரன் பண்றது என்னுடைய ஃபியான்சேவும் அப்புறம் அவளுடைய கசனும் தான், அதனால நீங்க பேட்டி எடுக்கணும்னா அவங்கள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஆக்ட்ரஸை எல்லாருமா சேர்ந்து அம்போன்னு விட்டுடுறாங்க. அவங்களோட அட்டென்ஷன் நம்ம ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஹீரோயினோட கசனும் அந்த ஆக்ட்ரஸ் கோச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஷூட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறா. ஸோ அங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்துட்டு செமையான பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே தூரமா இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அங்க பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, பரவாயில்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இத்தனை வருஷத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டா, மெச்சூர் ஆகிட்டா, எப்ப என்ன பேசணும், யாரை எப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லப்பா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அதுக்கு பிறகு லீச்சாவும் அப்புறம் நம்ம ஹீரோட சிஸ்டரும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டால, அந்த பொண்ணை எப்படி அடக்கி வச்சா பாத்தியா, எதுவுமே நடக்காத மாதிரி கூப்பிட்டு வச்சு அவகிட்ட வந்து இது ஃபியான்சேன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அங்கே வந்து அவளுக்கு ஒரு ஸ்டாப் போட்டா. அடுத்தது வந்து ஷூட் வந்து அவ கோவத்துல கேன்சல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதையும் வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு சமத்தியா வந்துட்டு வேலை வாங்கிட்டா. இவன் இந்த அளவுக்கு வந்துட்டு இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப வந்து எனக்கு நினைச்சாலே இவங்களுடைய பேர் வந்து ரொம்ப மேட்சா வந்துட்டு எனக்கு தோணுது, இவனுக்கு ஏத்த மாதிரியே அவ கரெக்டா இருக்கா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் ஓடிடுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 years ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சமயத்துல ஹீரோயின் வந்து ஒரு நாள் டல்லா இருக்கா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் வந்து பணத்தை வந்து சம்பாதிச்சு அந்த கடன் அடைக்கணுங்கிறது தான் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஜுவல்லரிஸ்ல எல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஸோ எப்படியுமே வந்து நாங்கள் ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி தான் இருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய ஜுவல்லரி ரிலேட்டடாக எல்லா திங்ஸுமே வந்துட்டு என் கசின் தான் பண்ணா. அவளுக்கு மாரல் சப்போர்ட்டாக மட்டும்தான் நான் இருந்திருக்கேன், இல்லைனா வந்து ஃபினான்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். அதனால எனக்கு இதெல்லாம் பணம் வேணாம்னு தோணுதுன்னு உடனே நம்ம ஹீரோவும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கிறான். இந்த கடன் எல்லாம் அடைக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை என்னால் வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்போ கூட உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு வேற ஆளே இல்லை. ஆனால் இந்த கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் பாரு, நான் செக்ரட்டரியாகவும் இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப் ஓனராகவும் இருக்க மாட்டேன். இப்போ பேசாம கம்முன்னு வீட்டோட உன்னோட ஒய்ஃபா மட்டும் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இப்ப ஹீரோயினோட கசனை வந்துட்டு நிறைய இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வாங்கிருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நீயும் தானே ஓனர், நீயே எதுலையுமே வந்துட்டு ஜாயின் பண்ண மாட்டேங்கிற, உன்னோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வந்து இந்த இடத்துல
வெறும் அக்கௌண்டன்ட் மாதிரி வேலையா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கசின் தான் வந்து இழுத்து போட்டு அத்தனை வேலையை பண்ணிட்டு இருக்கா. அதனால எனக்கு வந்துட்டு இதுல கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நாளைக்கே நான் வந்து சீக்கிரம் விலகி போயிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே இவ தான் பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவங்க வந்து நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல இருந்து இப்ப ஹீரோயினோட கசினை வந்து அங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கடையோட ஐடியா அப்படி வந்துச்சு என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவன் நம்ம ஹீரோயினை வந்து பயங்கரமா பிரைஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்து எப்பவுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்டே ஒருத்தி நிப்பா. பட் ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. எனக்கு வந்து லைஃப்ல ஒரு பெஸ்ட் அவதான், எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் அவதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கும் போது அந்த இன்டர்வியூ பர்சன் வந்துட்டு யார் அவங்க இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்க நான் அவளும் வந்துட்டு உடனே நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ணிடுறா. டக்குனு கேமராவை திருப்பிடுறாங்க. ஹீரோயினும் என்ன எடுக்காதீங்கன்னு சொல்லி அங்கிருந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நியூஸ்ல பார்த்துட்டு இங்க கியூவும் லீச்சாவும் பேசிட்டு இருக்கும் போது லீச்சா வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுறா. எனக்கும் இதே மாதிரி தானே பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எனக்கு ஒரு ஏஞ்சலா ஹீரோ தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்துட்டு இங்க கியூ டீஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்ன உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சோடனே லீச்சாவும் அதெல்லாம் இல்ல பிரெக்னெண்டா இருக்கேன்ல அதனால வந்துட்டு ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு உடனே என்னது நீ பிரெக்னென்ட் ஆயிட்டியா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கியூ வந்து அவங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ இவங்களோட பிரெக்னன்சி இந்த சைடு நடந்துட்டு இருக்கும் போது அதே டிவி இன்டர்வியூவை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் திடீர்னு வந்து அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணதை பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமா உளுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோ இதை நான் அப்பவே எடிட் பண்ண சொன்னேன், இதெல்லாம் எதுக்காக டிவியில போடுறாங்க, என் மானமே போச்சு, ஐயோ டிவியில வேற நான் எவ்வளவு குண்டா இருக்கேன் அப்படின்னு உடனே நீ எவ்வளவு குண்டானாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீ கியூட்டான பர்சன் தான், நீ எவ்வளவு குண்டாகிறியோ அவ்வளவு நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் கிட்ட அவனும் எப்பதான் என்னோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோனும் நான் சத்தியமா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், நான் அதை உங்ககிட்ட கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா நீயும் நானும் ஒன்னா டேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எப்பவுமே உன்னோட சிஸ்டர் கூடயோ இல்ல லீச்சா கூடயோ தான் நான் ஷாப்பிங் போறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ ஷாப்பிங் போறதுக்கு கூட வந்திருக்கியா, நீ கூட வந்து எனக்கு வாங்கி கொடுக்காத வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் அப்ப எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ காசுல வாங்கி தர சொல்றான். அடுத்து கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இப்ப கரெக்டா வந்துட்டு 3rd இயர் ஸ்டார்ட் ஆகுது இவங்க வந்து இந்த பேசினதுக்கு பிறகு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவளோட கசனும் சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. 10 மில்லியன் சம்பாதிச்சு அந்த கடனை வந்துட்டு அடைச்சு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு மெசேஜ் போடுறா 10 மில்லியன் கொடுத்து கடனை ஒரு வழியா அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல. அடுத்தது ஹீரோயின் அவங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு இதே விஷயத்த சொல்ல அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினும் அவளோட கசனும் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு அமௌண்ட்டை வந்து சம்பாதிச்சு சொந்தமா வந்துட்டு அவங்களே கடன் எல்லாம் அடைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தனியா இருக்கக்கூடிய அவளோட கசனை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவ கசன் வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி அவளோட பிளான்ஸ் எல்லாம் இவெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றா. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த கடன் அடைக்கிற வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டா இருந்துட்டேன், இனிமே நான் வந்து இந்த ஜுவல்லரிக்கு வந்து சம்பந்தப்பட்டு வரமாட்டேன், இனிமே நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்க போற, எல்லாமே ஓ இஷ்டம் தான், டெசிஷன் எடுக்கிறதுல இருந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி நீ தான் பண்ண போற, அதனால பார்த்து கவனமா பண்ணு, உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுன்னு சொல்றா. அங்க வரக்கூடிய வாங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் இந்த ட்ரீம்ல இன்னொரு ஆளை வந்து உன்னால சேர்த்துக்க முடியும்னா தயங்காம சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சோ இங்க கரெக்டா ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோவுடைய அந்த ரூஃப் பிளேஸ்க்கு வரா. சோ அங்க வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஆல்ரெடி அவளுக்காக அங்க காத்துட்டு இருக்கான். அங்க பார்த்த உடனே கடனெல்லாம் அடைச்சிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் நீ கண்டிப்பா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின் பாக்கெட்ல இருந்து ரிங் பாக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோவும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத, என் தங்கச்சி கிட்ட பிளான் பண்ற வேலையை விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோனும் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாக்கெட்ல இருந்து அடுத்தது பாஸ்போர்ட் எடுத்து காட்டுறா நம்ம ஹீரோ கிட்ட. உலகம் முழுக்க எங்க வேணாலும் சுத்தலாம், இப்ப நீ எங்க வேணுமே தனியா வந்துட்டு போக தேவையில்ல, எப்ப நீ கூப்பிட்டாலும் சரி நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரிங் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு இப்ப முதல் தடவையா ப்ராப்பரா வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி ரிங் எல்லாம் எடுத்துக்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைக்கிறா ட்ரூ லவ்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிளஸிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த டிராமா முடியுது.